அவங்களுடைய ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கேளுங்க, சொல்ல தெரியாது. எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க கேளுங்க, சொல்ல தெரியாது. செக் புக் எங்கே வச்சுருக்காங்க, சொல்ல தெரியாது. ஒரு படத்துக்கு என்ன பேமெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. இதுதான் உண்மை. அவங்க கார்டு பூராமே என்னோடய பேக்கில் தான் இருக்குது. எல்லா கார்டையும் நான் இப்போயே கூட தூக்கி தரேன். எந்த கார்டுடைய பின் நம்பர் கேளுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. இதுதான் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரூ லவ். இது இருந்துச்சுன்னா அவங்க யாரோ வந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி செலிப்ரிட்டி நீங்கள் எல்லாம் கொண்டாடுறீங்க, இன்னும் கூட அவங்க பெருசாக வருவாங்க, இன்னும் கூட பெருசாக நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் என்றைக்கும் அவங்க எங்ககிட்ட சுஜாதாவை மட்டும்தான் இருக்கிறாங்க. ரொம்ப இயல்பானவங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய ஆசைகள் என்னவா இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக நான் செய்வேன் கடைசி வரைக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபீல்டு இப்படி, இந்த ஃபீல்டு இப்படி, இந்த ஃபீல்டு இப்படி. இது நம்ம தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் நம்ம 4 பேத்துக்குள்ளே அது என்ன வேணாலும் இருக்கும். நம்ம 4 பேத்துக்குள்ளே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்றது. ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வெளியே உள்ளவங்க என்ன பேசணும் நமக்கு என்ன, பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தால் அந்த நேரம் கொஞ்சம் எனக்கு வலிக்க தான் செய்யும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு, அவ்வளோதான். ஆனால் அந்த நேரம் எனக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுக்குறதே என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. விட்டு அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன்னா நம்ம தான் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம், இதாகிக்குவோம். நம்ம ஃபேமிலிக்குள்ளே தெரியுது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், என்ன வைக்கிறோம், இதுதான் பிள்ளைங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, எங்களை பற்றி உனக்கு தெரியுது. இதுக்கு மேலே என்ன அடுத்தவங்க யார் என்ன சொல்லி என்ன பண்ணுறது? அவங்க தன்னை வந்து வேறு ஒரு ஆளாக எங்ககிட்ட ஃபோக்கஸ் ஆக விரும்பவே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டால் உனக்கு அம்மா, உனக்கு வீட்டுக்காரி. இதுதான் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை. அவங்க திரும்பி சொல்ல நான் இயல்பாக இருக்கணும். கேமரா முன்னாடியுமே நான் இயல்பாக தான் இருப்பேன், நான் நடிக்கிறது இல்லை அப்படின்றது அவங்க திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற எந்த விஷயமும் 27 வருஷமாக வரல, இனிமேல் வந்துடுறப்போ தான் என்ன. ஸோ நாங்கள் இப்படியே கடந்து போய் வீடாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் ஒரு சின்ன பொருள் கூட ஒரு இடம் மாதிரி இருந்தால் டென்ஷன் ஆவாங்க, கோபமாவாங்க. இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும். ஒரு டிசிப்ளின் இருக்கணும், டைமிங் உட்பட ஒரு எந்த விஷயம் எடுத்தாலும் அதை முழுமையாக செய்யணும். அதில் ஒரு சின்ன இது வந்துச்சுன்னா கூட அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஃபீல் பண்ணி அதை அவங்களே கரெக்ட் பண்ணுன்ற அளவுக்கு இருப்பாங்க. பொண்ணு சொன்ன மாதிரி இன்றைக்கு வரைக்கும் வீட்டில் சர்வெண்ட் கூட கிடையாது. இயல்பாக தன்னுடைய வேலையை எல்லா விஷயங்களையும் அவங்களே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். போயிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் வீடை 2 தான் வச்சுருப்போம். நானும் எங்கள் சின்ன பொண்ணு தான் மேக்ஸிமம் இருக்கிறது. நாங்கள் 2 பேர் என்னென்னா வீடு என்ன இப்படியே இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு இஷ்டத்துக்கு போட்டு தான் கழிச்சு வச்சுருப்போம். ஏன் மியூசியம் மாதிரி இருக்கும்? ஆமாம் கரெக்ட். அது அப்படி தான் இருக்கும். வீடுனா அப்படி தானே இருக்கும். ஷோரூமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கங்கே கிறுக்கி வைக்கணும், அங்கங்கே அதுதானே குடும்பம். 2 உடச்சி போடணும், 2 அங்கிட்டு இங்கிட்ட தூக்கி போடணும். நாங்கள் 2 பேர் விளையாண்டுட்டு இருப்போம், நானும் சின்ன பொண்ணும். இவங்க வர்றாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணவுடனே ஆளுக்கு ஒரு ரூமை பிரித்து வச்சு எல்லாம் பெர்ஃபெக்டாகி வச்சுருவோம். இவங்க வந்து பார்த்தா யார் திட்டு வாங்கிறது? அப்பையும் என்னத்தையாவது ஒன்று இடம் மாற்றி வச்சு நாங்கள் திட்டு வாங்குறது எங்களுக்கு பழகி போச்சு. 27 வருஷமா பழகியோ ஒரு மனுஷர் இல்லைங்க இனிமேலாவது நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இல்லை, இப்போ அவங்க திட்டுலைன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க கோவப்படலைன்னா எங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, எல்லாத்தையும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வச்சுட்டோமோன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு.